இந்த ஏஜ்டான பீப்புள்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த பேக் பெயினால கொஞ்சம் அப்படியே குனிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. உட்காந்துட்டு உடனே சடனா எழுந்திருக்க மாட்டாங்க. அப்படியே ஏஞ்சாலும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நிற்பாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்கன்னா கிடையாது. அவங்க கிட்ட கேட்டு பாரு நான் ஸ்ட்ரைட்டா தான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஸ்ட்ரைட்டா நிக்க மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. டாக்டர் போய் பண்ணப்போ ரொம்பவே பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு. பெயினே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீடமா ஃபீல் பண்ணேன். அப்போதான் ஜாலியா இருந்துச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர்ல கொஞ்சம் பெயின்லாம் ரிலீஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் கேப் விட்ட பிறகு ஃபீவர்லாம் வந்துச்சு. அதனால அப்போதான் நாங்கள் கண்டுபிடிச்சோமே டிபி இருக்கு, அதனால தான் ஃபீவர்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. டிபி உங்களுக்கு இருந்ததா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நான் பார்க்கேன். சரி, இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலா இந்த ஜென்ரேஷன்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பேக் பெயின் அப்படின்றது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்தால நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. அதுக்கு நான் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்கினேன். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட வந்து எனக்கு கியூர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அந்த விதத்துல நான் சூஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு கிளினிக் தான் அக்யூபஞ்சர் கிளினிக். சரி, இந்த கிளினிக் பத்தி நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் இந்த கிளினிக் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா சையத் அலி சார் தான். இவங்க யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே பெஸ்ட் டாக்டர் அப்படின்ற அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அக்யூபஞ்சர்ல. அதுவும் யாருக்கிட்ட அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட வாங்கியிருக்காங்க. அவரோட பையன் கிட்ட தான் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அக்யூபஞ்சர் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க அவங்க மீட் பண்ணலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அக்யூபஞ்சர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் அவங்க வந்து ஒரு குட்டி இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சரி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நம்ம பற்றி பெருசாக சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து அப்பா வழியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களே சொல்லிட்டீங்க அப்பா வந்து பெஸ்ட் அக்யூபஞ்சர் டாக்டர் அவார்டு வாங்கினாங்க அப்படின்ட்டு. நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே அப்பா கிட்ட தான். நம்மளோட பிரான்ச்சஸ் நம்ம கூட இருக்குது. ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களே ஒரு பெரிய உதாரணம் ரெக்கவர் ஆனது பேங்க்லேருந்து. ஸோ இந்த அக்யூபஞ்சர் பற்றி நம்ம இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் வந்து அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இடத்துல ஃபெமிலியராக போய்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள்கிட்டும் இந்த ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா மெடிசன்ஸ் எடுத்தால் அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ்னால அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ மெடிசனை தாண்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஏன்னா நீங்கள் அலோபதி தாண்டி நீங்கள் வேறு எந்த மெடிசன்ஸ் போனாலுமே ட்ரீட்மெண்ட் போனாலுமே உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது வந்து சித்தாவாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மெடிசன்ஸாக ட்ரீட்மெண்ட்டாக கூட இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அதை குறை சொல்லலை, மெடிசனை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, குறை சொல்லலை. பட் மக்கள் வந்து அது எப்போ எடுக்கணும்னு தெரியாமல் போயிட்டு சீக்கிரமாக எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி போய் வாண்டடாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இப்போது எந்த மெடிசன் சாப்பிட்டாலுமே ஏதாச்சும் ஒரு சிலருக்கு வந்து ஒத்து போகுது, ஒத்து போகாமல் இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸே வரக்கூடாது, நான் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க ஆல்வேஸ் வெல்கம் டு அக்குபஞ்சர். கண்டிப்பா மருந்தில்லா மருத்துவம் அக்யூபஞ்சர் தான். சரி டாக்டர், இப்போ பேக் பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே அந்த ஸ்கேன் எடுங்க, இந்த ஸ்கேன் எடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இல்லை சர்ஜரி பண்ணுங்க, அந்த அளவுக்கு போயிருக்காங்க. பட் நம்ம அக்யூபஞ்சர் அப்படின்னு வரப்போ ஒரு டேரக்ட் கிடையாது, ஒரு இன்ஜெக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கியூரை அதை எப்படி குணப்படுத்துறீங்க? அக்குபஞ்சர் அப்படின்னாலே வந்து பஞ்சபூத தன்மை சார்ந்து தான் நம்ம அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம். அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படிங்கிறது அது வெளியில் மட்டுமே இருக்குதான்றதுலாம் கிடையாது. நம்ம உடல்ல கூட அந்த அதே பஞ்சபூத தன்மை நிலை தான் இருக்கு. அதாவது சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த பஞ்சபூத தன்மையோடைய இம்பேலன்ஸை தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு சிலருடைய உடல் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப உஷ்ணமாக இருக்கும், ஒரு சிலருடைய உடல் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ எதனால கோல்ட் ஆகுது, அவங்க அந்த உடம்புலேயே அப்படி கோல்டாகவே இருக்குது அப்படின்றது தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இம்பேலன்ஸாக இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் வந்து பேலன்சஸ் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே டாக்டர், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. இப்போ வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மருந்து இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஆனால் இங்கே அந்த நீடில் நம்ம
போடுறோம் அப்படின்றப்பவே நிறைய பேர் பயந்து ஐயோ அதுக்கு நம்ம மருந்தே எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கவும் செய்யறாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நம்மளுடைய கிளினிக்ல வந்து அக்குபஞ்சருக்கு நிறைய பேர் அந்த ஊசிக்கு பயப்படுறாங்க அப்படின்னா நம்ம கிளினிக்ல வந்து டான் தெரப்பி அப்படிங்கிறது ஒண்ணு பண்ணுவோம். ஓ, டான் தெரப்பி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா டான் தெரப்பி அப்படின்னா வந்து இது வந்து ஜெர்மன் பேஸ்டு ஒரு ட்ரீட்மெண்ட், சரிங்களா? இங்க நிறைய பேருக்கு அது வந்து புதுசா இருக்கு, இது என்ன டான் தெரப்பி அப்படிங்கிறது. ஆக்சுவலா இது வந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பழமையான ஒரு ட்ரீட்மெண்ட். டயட்டர் டான் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு இந்த மெத்தடை. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு விவசாயி தான். ஸோ அவர் இந்த டான் மெத்தடை கண்டுபிடிச்சி நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின், இந்த சியாட்டிகா பெயின் எல்லாமே ரெக்கவர் ஆகும்போது சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கோடைய பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. எப்படிங்க நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தது அதே மாதிரி பப்ளிக்கோட போராட்டமே நடந்தது. அப்புறம் அது என்னாச்சுன்னா கவர்மெண்டோடைய காதுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு அதாரிட்டி கொடுத்துட்டு இப்போ அங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நம்ம நாட்டில் எப்படி எல்லாம் மற்ற வியாதிகளுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் இருக்கோ அதே மாதிரி அந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல டான் மெத்தடுக்கு நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ்ல நீங்க கிளைம் பண்ணிக்கணும். ஒரு விவசாயி ஒரு வந்து தெரபிஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னா அது இப்ப இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு பிரபலமும் அடைஞ்சிருக்கு இல்லையா? சூப்பர், ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ வந்து டான் தெரப்பி நம்ம எடுக்கிறது மூலியமா வேற ஏதாச்சும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே கியூர் ஆகும்? கண்டிப்பா. இப்போ டான்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக் பெயினை மட்டும் நம்ம ரெக்கவர் பண்ண போறது இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து சியாட்டிகா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ சியாட்டிகா கூட இதுல வந்து கிளியர் ஆகும். எப்படி இது சியாட்டிகா கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெல்விக்ஸ் போன் இருக்கு இல்லையா, இது வந்து டில்ட் ஆகிடுது. ஸோ இது டில்ட் ஆயிடுச்சுன்னா சாக்ரமும் டில்ட் ஆயிடுது. சாக்ரம் டில்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்பைனல் கார்டும் டில்ட் ஆயிடுது. அப்போ இது ஒவ்வொன்றும் வந்து செயின் மாதிரி தான், ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ அந்த சியாட்டிகா நர்வ் பார்த்தீங்கன்னா இது சாக்ரம்ல இருந்து தான் வெளியில வருது. சாக்ரம்ல இருந்து வந்து காலுக்கு ஃபுல்லா கீழே இறங்குது. அப்போ இது டில்ட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த சியாட்டிகா நர்வ் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிடும். அப்போ என்ன அப்படின்னா அதுல போற அந்த எனர்ஜியோ இல்ல சிக்னலோ வந்து பிளாக்கேஜஸ் ஆகும்போது அந்த வந்து நம்மளுக்கு பாடி லாங்குவேஜ் நம்ம கிட்ட சொல்லுது, இந்த உடம்பு வந்து சொல்லுது எனக்கு இந்த இடத்துல பெயின் இருக்கு, இது என்னன்றது பாருங்க. ஸோ இதை தான் கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சியாட்டிகா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டான்ல வந்து இந்த மாதிரி சியாட்டிகா அப்படின்ற பிரச்சனையும் இது வந்து கிளியர் ஆகுது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி போன் வந்து மிஸ்அலைன்மெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இப்போ பொதுவான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விவசாயம் தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முதுகெலும்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டாலே நம்ம வந்து இன்னும் ப்ராட் மைண்டா நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா ஆண்டவன் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து அந்த மாதிரி படைச்சிருக்கான். ஸோ இதுல இன்னொரு என்ன பியூட்டி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி தான், ஒரு ஜாயின்ஸ் தான். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம பிரெயின் அப்புறம் பார்த்தீங்க சர்விக்கல் அப்புறம் இந்த தொராசிக் இந்த லம்பார்டு இந்த இது எல்லாமே வந்து ஒரு ஜாயின்ஸ் தான். அப்போ என்னன்னா பிரெயின்ல இருந்து வர சிக்னல் எத்தனை ஆயிரக்கணக்கான நர்வ்ஸ் வருது இல்லையா, அத்தனை நர்வ்ஸும் வந்து ஆர்கன்ஸ்லாம் கனெக்டிவிட்டியா இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிஷன் உள்ள நடக்குது. சயின்ஸ் பியாண்ட் தி சயின்ஸ் கூட சொல்லலாம். ஆயிரக்கணக்கான நர்வ்ஸ்ல அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன்ஸ் நடக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி போன் டில்ட் ஆகிடும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நர்வ்ஸ்ல கூட பிளாக்கேஜஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த நர்வ்ஸ்ல பிளாக்கேஜஸ் இருக்கும்போது ஃபுல்ஃபில்லான நமக்கு எனர்ஜி அந்த ஆர்கனுக்கு போகுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா ஆனால் போகாது. அப்போ நம்ம இந்த டான் மெத்தட்ல ஸ்பைனல் கார்டை மிஸ்அலைன்மெண்ட் ஆன ஸ்பைனல் கார்டை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்கேஜஸ் ஆனது கிளியர் ஆகி அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் நல்லா ஈஸியா ஃப்ளோ வந்து நல்லா நடக்கும். அதாவது சின்ன பைப்ல தண்ணி போறதும் பெரிய பைப்ல தண்ணி ஃப்ளோ ஸ்பீடா போறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் உண்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நர்வஸ்ல பிளாக்கேஜஸ் வந்து இருக்கும்போது ஃப்ளோ கம்மியா போகும். புரியுதுங்களா? அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. அப்போ அந்த பிளாக்கேஜஸ் நம்ம கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து நல்லா ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா இருக்கும்போது அதிகப்படியான எனர்ஜியும் போகும். அப்போ அந்த ஆர்கனும் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லா இயங்க ஆரம்பிக்கும். நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிசீஸ்க்கு பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசீஸ் பண்றது இல்லை, நம்ம ஆர்கன்ஸ்க்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுடைய ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னா
இம்யூன் எமர்ஜென்சி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ உங்களுக்கு இம்யூன் எமர்ஜென்சி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வெளிப்புற காரணிகளால உள்ள வர்ற எந்த டிசீஸுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய செல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ ஏன் அந்த செல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்கு. பிளட் ஃப்ளோ ஏன் ஃப்ரீக்வெண்டா இருக்குன்னா ஆர்கன் வந்து நல்லா எனர்ஜியா இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்கன்ஸ் எனர்ஜியா நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும். அந்த ஆர்கன் ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கு பிளட் ஃப்ளோ ஃப்ரீக்வெண்டா இருக்கணும். பிளட் ஃப்ளோ ஃப்ரீக்வெண்டா இருக்கணும் அப்படின்னா அது வர்ற பேசேஜும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கணும், புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆன இந்த ஸ்பைனல் கார்ட்ல நம்ம அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிட்டோம்னா பிளட் ஃப்ளோ நல்லா ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ நீங்க இவ்வளவு நேரமா வந்து டார்க் தெரப்பி பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ அந்த தெரப்பி மூலமா கியூர் ஆன பேஷண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? அதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா? நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க எந்த அளவுக்கு ரெக்கவரா இருக்கிறாங்கன்றது அவங்களே சொல்லுவாங்க. கண்டிப்பா போய் பார்க்கலாமா? கண்டிப்பா. ஹாய் டாக்டர், உங்ககிட்ட பேசிக்கிறேன். யா ப்ளீஸ். ஹாய்மா, வணக்கம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து வரீங்க? பாப்பாவுக்கு வந்து என்ன பிரச்சனை? நான் வேலப்பஞ்சோட்லேருந்து வரேன். ஓகே. பாப்பாவுக்கு வந்து ஒரு சைடு எலும்பு பெண்டாக இருக்குது. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுன்றது இல்லை, அதுக்கும் மேலே அதாவது எங்கே போனாலும் ஆப்ரேஷன் தான் சொல்லி சொன்னாங்க. ஓகே. நம்ம பெண் குழந்தைனாவே ஆப்ரேஷன்னாவே பயப்படும் இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கும் மீறி ரொம்ப கஷ்டத்தில் தான் டாக்டர் வந்து பார்த்தேன். அதான் யூடியூப் மூலமாக தான் நான் வந்து பார்த்தேன். ஓ, டாக்டர் வந்து பார்த்தீங்க? அக்குபஞ்சர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன். ஒரு 6 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஓ, 6 மந்த்தாவே எடுத்துட்டீங்க? 6 மந்த் எடுத்தோம். அது லாஸ்ட் இயர் எடுத்தா நம்ம +2 படிக்கிறாங்க. அப்போ எடுத்தப்போ நல்ல அக்குபஞ்சர் எல்லாம் பண்ணாரு. ஃபயர் கப்ளிங்லாம் வச்சாரு. நம்பிக்கையோடு தான் வந்தேன். அதுக்கு விட பர்ஃபெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டருக்கு பிஃபோர் டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்கு. நல்லாவே உங்களுக்கே தெரியுது? நல்லாவே தெரியுது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து நம்ம டாக்டர் இந்த அக்யூபஞ்சர் கிளினிக் வந்ததுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்கல்ல, அங்கேவும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? பாப்பாவுக்கு வந்து எதில் வந்து முழுமையாக க்யூர் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் நம்பினீங்க? க்யூர்னா எங்கே போனாலும் ஆப்ரேஷனாக சொல்லி சொன்னாங்க. ஓகே. நம்ம அக்குபஞ்சர்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நிறைய தெரியாது. இது அக்குபஞ்சர் பார்த்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுலேயே நிறைய க்யூர் ஆகிற மாதிரி இருந்தது. நான் 2 மந்த் கரெக்டாக வந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே நல்ல பர்ஃபெக்டாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு சைடு எலும்பு தூக்கிட்டு தான் நடப்பான். தூக்கிட்டு நான் வந்து ஸ்கூலெல்லாம் கூட கேட்பாங்க. அவன் ஸ்கூல்லேயே சரி, அவள் +2 படிச்சிருந்தா என்ன ஒரு சைடு நடக்கிற அப்படின்னு. இவன் எந்த ப்ராப்ளமும் சொல்லலை. எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கண்டினியூஸாக டான் தெரப்பி பண்ணி ஒரு 14th வீக்கில் நல்லாவே பர்ஃபெக்டாக நல்லா வந்தது. எக்ஸ்ரே எடுத்து காமிச்சார், எடுக்க சொன்னார். எடுத்துட்டு எனக்கு ஒன்றே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியல. வீட்டிலலாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அவர் வந்து நான் கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு வந்துட்டேன். உண்மை இதுதான். அப்புறம் என்ன பண்ணாரு, என்னம்மா உங்களுக்கு பார்த்து டிஃப்ரெண்ட் நிறைய தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா நான் நிறைய எடுத்திருக்கேன். MRI ஸ்கேனு, எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்ததுல இதையும் பார்க்கவே டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. ஆனால் டாக்டர் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அவ்வளோ பர்ஃபெக்டாக, அதாவது எலும்பு வந்து கீழே மேலே இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியல. ஆனால் அவர் விளக்கமாக சொன்னார். கீழே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுங்கம்மா, பாருங்கம்மா, கடவுள் உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னார். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் விட்டுட்டா கூட அவங்களே ஃபோன் பண்ணி, டாக்டரே ஃபோன் பண்ணி, இல்லை வந்து வாங்கணுமா, நீங்கள் வீக்லி விடாதீங்க, பாப்பாவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, கண்டிப்பாக நம்புகிறேன். நல்ல இந்த டான் தெரப்பி வந்த பிறகு நல்லாவே க்யூர் ஆயிருக்கு. கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் வந்து இனிமேல் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து க்யூர் ஆயிரும். சரிப்பா, நான் பாப்பா கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். பிகாம். சரி, ஓகே. நீங்க வந்து ஒரு 6 மந்த்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு, நீங்க எப்போ அம்மா கிட்ட சொன்னீங்க?
இந்த ப்ராப்ளம் வந்து 10 இயர்ஸாகவே இருந்துச்சு. பெயினாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட சொன்னேன், சரி ஸ்கூல் பேக் தூக்கிறதுனால பெயினாக இருக்குமா அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 11th லீவில் ஆனுவல் லீவில் வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க போகணும். அப்போ தான் இந்த ஸ்கோலிசிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்லாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் யூடியூப்லாம் பார்த்து இங்கே வந்துட்ட பிறகு அக்குபஞ்சர்லாம் பண்ணி கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அப்போல பெயின் இல்லாமல் இருந்தது. ஓகே ஓகே. இப்போ யூடியூப்ல யார் பார்த்தா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லை அம்மா பார்த்தாங்களா? ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மாமா பார்த்தாங்களா? சரி, அக்யூபஞ்சர் நீ எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதனால இங்கே வந்தீங்க? சர்ஜரிக்கு பயந்து தான் நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க. சரி ஓகே. இங்கே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கீங்க? ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியல, நம்மளோட பாடிக்கே தெரியும் நம்ம இந்த அளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகிருக்கோம், இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஏதாச்சும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே இருக்குல்ல, அது எந்த மாதிரியாவது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அக்குபஞ்சர்லேயே கொஞ்சம் பெயின்லாம் ரிலீஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் கேப் விட்ட பிறகு ஃபீவர்லாம் வந்துச்சு. அதனால அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோமே டிபி இருக்குது, அதனால தான் ஃபீவர்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. டிபி உங்களுக்கு இருந்ததா? ஓகே. அதனால தான் ஃபீவர்லாம் வந்திருக்கு. அதனால தான் 1 month கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் டாக்டர் கால் பண்ணி கூப்பிட்டு அந்த மாதிரி டான் தெரப்பி ஒன்று பண்ணலாம் அப்படின்னாங்க. டான் தெரப்பி பண்ணப்போ ரொம்பவே பெயின் ரிலீஃப் ஆகிடுச்சு. பெயினே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணேன். அப்போதான் ஜாலியாக இருந்துச்சு அப்படியே. அதுக்கப்புறமா தான் டிபி இருக்குன்னு நான் டான் தெரப்பி டாக்டர் கிட்ட சொன்னப்போ ஒரு டயட்லாம் சொன்னார், செஸ்ட் பேக்லாம் சொன்னார். அதெல்லாம் இப்போ கண்டினியூஸாக பண்ணுறதுனாலேயே கொஞ்சம் கட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து டாக்டர் கொடுக்குற டயட்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களா? சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பேக் எல்லாம் தூக்க முடியுதா? தூக்க முடியுது. சரி ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் எவ்வளோ நாள் போகணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? ஏப்ரல் மந்த் வரைக்கும் டைம். ஏப்ரல் மந்த் வரைக்கும். அப்போ நீங்கள் வந்து ரெகுலராக வரணும் இல்லை? அதுக்கு ரெகுலராக வருவீங்கல்ல? சரி. இப்போ வந்து அக்யூபஞ்சர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த ஒரு விஷயத்துக்காக அது மட்டும் வந்து அது வந்து பண்ணாது இல்லையா? நம்ம பாடியில் இருக்க எக்கச்சக்கமான விஷயத்தை அது வந்து ரெக்கவர் பண்ணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ண பெயின் தான் ரிலீஃப் ஆச்சு. ஓகே. ஃபீல் பண்ணேன். தூங்கும்போது கூட பின்னாடி இந்த சைடு திரும்ப முடியாது டக்குன்னு. எப்படி இந்த சைடு திரும்பி படுத்தோம்னா டக்குன்னு இந்த சைடு திரும்ப முடியாது. அப்போ கூட பெயினாவே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. நல்லா தூங்குறீங்க இப்போ நிம்மதியா இல்லையா? சரி ஓகே ஓகே. கண்டினியூவா நீங்க வந்து இதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் முடிகிற வரைக்குமே வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூவா எடுக்கணும். சரியா? நான் வந்து அதே ஏப்ரல் மந்த்ல உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பேன். சூப்பரா. இப்போ பாப்பா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ஸ்கேன்ல வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, டாக்டரே வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சரி, இந்த டான் தெரப்பி பத்தியும் தென் அந்த ஸ்கேன் பத்தியும் நம்ம வந்து இந்த டான் தெரபிஸ்ட் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் முஸ்டாக். சரி ஓகே சார். இப்போ வந்து டான் தெரப்பி பத்தி பாப்பாவும் சொன்னாங்க, எடுத்துக்கிட்டதை பத்தி அவங்க அம்மாவும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரி, அவங்களோட அந்த ஸ்கேன் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எக்ஸ்ரே ரிப்போர்ட். எஸ். ஸோ எக்ஸ்ரே கையிலே இருக்கு, நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது ரெண்டையும் வந்து பார்க்கும்போது அந்த டிஃபரன்சஸ் வந்து பெருசாக தெரியாது. கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து இந்த அணுகுகளுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே பாருங்க, இந்த கிளாவிக்கல் போன் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கு, இந்த போன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கு. இது வந்து நார்மலாக இருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டரில் ஸோ இந்த கிளாவிக்கல் போன் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு பாருங்க. அந்த ஈக்குவலானது தெரியுதா? ஆமாம். இது எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னா இங்கே இந்த ஸ்பைனில் பெண்ட் ஒன்று தெரியும் பாருங்க, ரொம்ப ஜாஸ்தியாக. ஆமாம், அது வந்து இந்த இடத்துல கம்மியாயிருக்கு, லேசாக கம்மியாயிருக்கு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த பிஃபோர் ஆஃப்டர் வந்து 8 சிட்டிங்ஸ்க்கு அப்புறம் எடுத்தது. ஆமாம், இது சிட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது, இது வந்து 8 சிட்டிங்ஸ்க்கு அப்புறம் எடுத்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 14-15 சிட்டிங்ஸ் போயிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இந்த பர்டிகுலரில் இன்னொரு டெக்னிக்கலாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த நம்ம இந்த ஷோல்டர் ஏரியாலேருந்து வரும் இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அந்த கேப்பும் இந்த கேப்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிட்டு இருக்கும். இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது. அது என்ன சொல்ல வரேன்னா ஸ்பைன் வந்து உள்ள அலைனாக இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ், அதாவது இப்படி நெக்ஸ்ட் லெவலில் தொராசிக் போன்லேருந்து தொராசிக் போன் 12 போனு, அதுக்கப்புறம் இங்கே லம்பாரில் வந்து ஒரு பெண்டு தெரியுதா, இங்கே ஒரு பெண்ட். ஆமாம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 போன்ஸ் இருக்கும். இந்த லம்பார் போன்றது 1 2 3 4 5. இங்கே வந்து 1 2 3 4 தான் இருக்குது. ஏன்னா மிச்சம் 3மே வந்து லைனாக அலைனாக இருக்குது. அது இங்கே தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே பெண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இங்கே பெண்டாக இருக்குது. இது ஒரு மேஜரான சேஞ்சஸ். இது போக வந்து ஸ்கேப்புலா இந்த இடத்துல வரும். இங்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலேஜில் நான் போய் உட்காரும்போது பெஞ்சில் வந்து எனக்கு தட்டும் அப்படிம்பாங்க. அது வந்து இங்கே சேஞ்சஸ் நடந்ததுனால உள்ளே போயிருக்கு. ஸோ நம்ம அது லைவில் கூட பார்க்கலாம். பார்த்தா வந்து கிளியராக நல்லா தெரியும். இப்போ நான் எக்ஸ்ரேல சொன்னேன் இல்லையா, நம்ம லைவாக பார்த்தா வந்து புரியும் அப்படின்னு. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போன் இருக்கு இல்லையா, இது இப்போ இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ப்ரொஜெக்டாக இப்படி வெளியில் வந்திருந்தது. எதனாலன்னா இந்த ஸ்பைனல் போன் இருக்கு பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப இப்படி வளைஞ்சு வந்துச்சு. அது இப்போ கம்மியாகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த போன் இவ்வளோ தூரம் பெண்டானதுனால அந்த டோட்டல் ரிப்பு வந்து டேர்ன் அப்படியே ஒரு ஷிஃப்ட் கொடுக்கும், டேர்ன் ஆகும். அதனால் இந்த ஸ்கேப்புலா போன் வந்து இப்படி டோட்டலாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே அலைன்மெண்ட் நடக்க தானாக அது உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. போய் பெஞ்சில் உட்காந்தாங்க அப்படின்னா இப்படி உட்காந்தா தட்டும். இப்போ வந்து அந்த தட்டுறது வந்து இல்லை. ஆக்சுவலாக கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ்க்கும் வந்து சூப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த டால் தெரப்பி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனாலும் வந்து இப்போ நிறைய எனக்கும் டவுட் இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் வந்து டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக சொல்றீங்களா? இது கிளியரா சொல்றதை விட உங்களுக்கு நான் செஞ்சே காட்டுறேன். ஸோ செஞ்சு காட்டும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். வியூவர்ஸ் பார்க்கறவங்களுக்கும் இதுதான் மெத்தட் அப்படின்றது கிளாரிஃபிகேஷன் இருக்கும். சரியா? கண்டிப்பா டாக்டர். வாங்க பார்க்கலாம். டான் மெத்தட்ல நம்ம வந்து லெக்கோடைய லென்த்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ லெக்கோடைய லென்த் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பேக் பெயின் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருடைய கால் பார்த்தீங்க அப்படின்னாலே முன்ன பின்ன இருக்கும் இப்படி. ஸோ இது எதுக்காக முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா, இந்த பெல்விக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெல்விக்ஸ் வந்து இப்படி டில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டில்ட் ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா, என் கையை நல்லா பாருங்க, பெல்விக்ஸ் நல்லா டில்ட் ஆகும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் கீழே இறங்கிச்சா அப்படின்னா இந்த லெஃப்ட் லெக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லென்த்தாக இருக்கும், ரைட் லெக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அவங்களுக்கு வந்து இன்டர் ஜாயிண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர் ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த இன்டர் ஜாயிண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இந்த பெல்விக்ஸ் ஆனது கொஞ்சம் டில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அதே மாதிரி லெக் லென்த்தை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய லெக் லென்த்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப மைனூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மைனூட்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து யூஸ்வலாக ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கிற விஷயம் தான். இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர், அதே மாதிரி வந்து இந்த டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து நிறைய இந்த டைப்பிஸ்ட்டு, இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆக்சுவலாக இவங்களுடைய ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிற ஒர்க்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கால் மடக்கி ஃபோல்டு பண்ணி உட்கார்றது, அதே மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, கொஞ்சம் அப்படியே இப்படி சாஞ்ச மாதிரி உட்கார்றது, இப்படிலாம் பண்ணும்போது என்னன்னா அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறுது அவங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும்னா கூட அவங்களால வந்து அந்த பாடி வந்து அக்செப்ட் பண்ணாது. அவங்க கோணெல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா அப்போதான் அவங்களுக்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, டில்ட் ஆகிடுச்சு, அதாவது அந்த போன் வந்து டில்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பெருசாக ரொம்ப இல்லை,
இப்போ நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மைனூட்டா இருக்குது இல்லையா, அது கூட இதுல வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ கரெக்ஷன் பண்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் கால் ஃபோல்டு பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபெமுரலுடைய ஜாயிண்ட் கொடுக்குறோம். இந்த ஃபெமுரல் அப்படின்னா இந்த பெல்விக்ஸ் போன் இருக்கு இல்லையா, பெல்விக்ஸ் போனுக்கு அப்புறம் இந்த தொடை எலும்பு, அதுதான் வந்து ஃபெமுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெல்விக்ஸ் போனுக்கும் இந்த தொடை எலும்புக்கும் இடைப்பட்ட இருக்கிற கேப் தான் இன்டர் ஜாயிண்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த பெல்விக்ஸ் போன்ல இந்த தொடை எலும்பு இப்படி போய் லாக் ஆகணும், இப்படி உட்கார்ந்து இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷன் இருக்கும், இதுதான் ரொட்டேஷன் பால் மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த இடத்துல கேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமா இது நடக்காது. ஸோ இந்த நாள கூட என்னன்னா நம்மளுக்கு காலோடைய லென்த் நம்ம லெக் லென்த் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ எப்படி இதை உள்ள பண்ணணும், ஏதாவது மிஷினரிஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஆபரேஷன் பண்ணணுமா, அந்த அளவுக்கு ஆபரேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆபரேஷனோ சர்ஜரி எல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இப்போ நான் ஈஸியாவே என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபெமுரல் போன் இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் உள்ள ப்ரெஷர் பண்ணி கால் நீங்க லென்த் பண்ணுங்க, ஃபோல்டு பண்ணுங்க, இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சிம்பிள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, நம்ம அந்த போனுக்கு சப்போர்ட்க்கு கை வச்சு போனை வந்து உள்ள தள்ளணும். ஸோ உள்ள தள்ளும் போது அதோடைய லொகேஷன்ல அது போய் சீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நீக்கும் பண்றோம், அதே மாதிரி ஆங்கிள்க்கும் பண்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த டானோடைய மெத்தட். ஓகே டாக்டர், இப்போ சூப்பரா வந்து எனக்கு ஒரு குட்டி தெரப்பி வந்து கொடுத்தீங்க. பட் அது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னன்னு சொல்ல தெரியல, லைட்டா வந்து ஏதோ ஃபீல் குட் மாதிரி இருக்கு, ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் குறைச்சோம் இல்லையா, அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம குறைச்சிட்டோம். இப்போ குறைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா சர்க்குலேஷன் நல்லா இருக்கு, லெக்குக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு. ஸோ இது சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால என்னன்னா பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கிளியர் ஆனதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீக்வெண்ட் ஆகி உங்களுக்கு அது ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட். ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் நம்ம லெக்குக்கு மட்டும்தான் பண்ணோம், இதுவுமே வந்து எனக்கு பயங்கர சூப்பரா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து முதுகுக்கு கழுத்துக்குலாம் பண்றப்போ இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா, உங்களுடைய நியூரோ டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எல்லாமே பிளாக்கேஜஸ் தான். அப்போ இப்போ நம்ம உங்களுக்கு எப்படி இந்த பிளாக்கேஜஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்கோ, அப்போ நீங்க வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஃபீல் பண்றீங்க, என்னன்னா ஒரு எனர்ஜி பூஸ்ட் அப் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி கான்செப்ட் தான் உங்களுக்கு முதுகுல பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து சர்விக்கல் கழுத்துக்கு பண்ணாலும் சரி, ஷோல்டருக்கு பண்ணாலும் சரி, இதே மாதிரி தான் கான்செப்ட். பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் ஆகி பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீக்வெண்டா இருக்கும். அப்போ என்னன்னா அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டே கிடைக்கும். இப்போ நிறைய இந்த நீங்க முன்னாடி கூட கேட்டீங்க, இதனால இன்னும் என்னென்ன நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த ஏஜ்டான பீப்புள்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த பேக் பெயினால கொஞ்சம் அப்படியே குனிஞ்ச மாதிரியே இருப்பாங்க, உட்காந்துட்டு உடனே சடனா எழுந்திருக்க மாட்டாங்க. அப்படியே ஏஞ்சாலும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நிற்பாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா நிக்கிறாங்கன்னா கிடையாது, அவங்க கிட்ட கேட்டு பாரு நான் ஸ்ட்ரைட்டா தான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஸ்ட்ரைட்டா நிக்க மாட்டாங்க, இப்படி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி சர்விக்கல்ல பெல்விக்ஸ் ஏரியால நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த பெல்விக்ஸ் டில்ட்டான பெல்விக்ஸை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்க நல்லா நிமிர்ந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ரிசல்ட் நம்மளுக்கு வந்து இதுல இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 டைம் நீங்க வந்து எனக்கு வந்து இந்த தெரப்பி வந்து கொடுத்தீங்க இல்லையா, அதுவே வந்து எனக்கு பயங்கர சூப்பரா இருக்கு. இப்போ இதே ட்ரீட்மெண்ட்டா நம்ம வந்து கண்டினியூவா எடுத்துக்கிட்டா யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நிறைய மெடிக்கல் ரெப்பெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கலாம் வந்து கண்டினியூஸா பைக் டிராவல் பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஆட்டோ டிரைவர், அவங்களாம் ரெகுலரா வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்க, லாரி டிரைவர், பஸ் டிரைவர், இவங்களுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைலரிங் ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி வந்து இந்த ஐடி பீப்புள்ஸ், மோஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா இந்த ஐடி பீப்புள்ஸ், ஏன்னா 8 ஹவர் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு 12 ஹவர்லாம் வேலை பார்க்குறவங்களா இருக்கிறாங்க கண்டினியூஸாக உட்காந்துட்டு. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேக் பெயின்னு சொல்கிறாங்க. இந்த பேக் பெயின் அப்படின்னு சொல்லும்போது
இந்த அவங்க டயக்னோசிங் அப்படின்னு சொல்லி வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா L4 L5 வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆப்ரேஷன் தான் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி மெத்தட் இருக்கிறதெல்லாம் தெரியாம அவங்க போயிட்டு அவசரப்பட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாலே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாறிடும். அவங்களால வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம், ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஒரு ரோபோட் மாதிரி தான், சும்மா அப்படியே ரோபோட் மாதிரி நடக்கணும், வரணும், கீழெல்லாம் விடாமல் அவங்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் செய்து. இந்த மாதிரி சர்ஜரியோ இல்லை ஆப்ரேஷனோ வந்து இந்த மாதிரி மெத்தட் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், ரொம்ப சூப்பரா சிறப்பா வந்து நீங்க டான் தெரப்பி பத்தி சொன்னீங்க. ஆமா மக்களே, நீங்களும் வந்து இந்த டான் தெரப்பி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் தெரப்பியோட நானும் டாக்டரும் அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.